மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 நம்ம சிங்க பெண்கள் சும்மா பங்களாதேஷை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லும். அதுவும் குறிப்பிட்ட சஃபாலி வர்மா வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. ராதா யாதவ், சூனியா ராணான்ட்டு ஒரு மிரட்டலான பவுலிங்கை காமிச்சதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு அருமையான வெற்றி இவங்க மூலிமா பதிவு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு கம்பேக் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணால் பங்களாதேஷ் முதல்ல நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படி டிசிஷன் எடுத்தாங்க. ப்ளஸ் பேட்டிங் டிசிஷன் நல்ல டிசிஷன் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நிறைய கேச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க பெண்கள் நம்ம இந்திய பெண்கள் விட்டாங்க. அந்த கேச்சஸ் எல்லாம் சரியாக பயன்படுத்தி பவர் பிளேயில் ஓரளவுக்கு அப்படி இப்படி ரன்ஸை சேர்த்தாங்க. இருந்தாலும் ராதா ஏதாவது சுனேரானா அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை தாக்கு பிடிக்க முடியாமல் 136 ரன்னுக்கெல்லாம் அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க. ப்ளஸ் பங்களாதேஷ் அணி ஓகே 137 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பிச்சு நம்ம இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய அணியோட கொஞ்சம் அதிரடியான ஆட்டக்காரையாக பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா அவங்க இன்சியிலாகவே பார்த்தீங்கன்னா 8 ரன்னுக்கே அவங்களோட விக்கெட் இழந்தாங்க. அதுக்கப்புறம் சஃபாலி வர்மா சும்மா நங்கூர் மாதிரி நிலச்சி நின்னாங்க. நங்கூர் மாதிரி நிலச்சி நின்று ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அந்த அதிரடி பார்த்தீங்கன்னா ஒரு அதிவேக அதிரடியாக இருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் அதிவேக அரை சேதம் அடித்த பெண்களில் இப்போ இவங்க 2வது இடத்த பூர்த்தி பண்ணியிருக்காங்க. 29 பாலில் அரை சேதம் அடித்ததுனால 2வது இடத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஜெனிமா இருக்கட்டும், ப்ளஸ் ஹர்மன்பிரீத் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அதிரடியால் இன்னைக்கு இந்திய அணி 16.5 பால்லே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 4க்கு 3 மேட்ச் வெற்றி பெற்று 6 பாயிண்டோட 2வது பொசிஷனில் நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டோட இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்தியா இந்த 2026 T20 உலகக்கோப்பை செமிஃபைனலுக்குள்ளே போகணும் அப்படின்னா பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணியை கம்பல்சரி வீழ்த்தி ஆகணுங்க. வர 28ஆம் சண்டே நடக்க போகிற அந்த மேட்ச்சில் நம்ம ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் போக முடியும். அந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்டில் இருக்கிறாங்க. ப்ளஸ் 4 மேட்ச்சில் 3 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய மேட்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதுவும் பங்களாதேஷ் கூட அந்த மேட்ச் கம்பல்சரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடுவாங்க. ப்ளஸ் ஆனால் அவங்களும் ஜெயிச்சு நம்மளும் ஜெயிச்சோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம நெட் ரன் ரேட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால் கம்பல்சரி ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம செமிஃபைனல் போக முடியும். இந்த இந்திய அணி பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்த 2026 T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் நுழையாதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிவ் மாதிரியும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.